மார்ச் மாதம் முக்கியமான சில பெயர்ச்சிகள், வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய, தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய சனி பெயர்ச்சி இந்த மார்ச் மாதத்தில் தான். எப்படி ஒரு சம்பவம் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கதோ, எப்படி ஒரு நிகழ்ச்சி ஊரையே திரும்ப பார்க்க வைக்கதோ, அதை போல உங்கள் வாழ்க்கையை அனைவரையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த மார்ச் மாதத்தில். இந்த மார்ச் மாத சனிப்பெயர்ச்சியால் பலருக்கு சாதகமும் வெகு சிலருக்கு பாதகமாகவும் அமைகிறது. யாருக்கு பாதகம், யாருக்கு சாதகம், மார்ச் மாத ராசி பலன் உள்ளே முழு விவரமாக கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மார்ச் மாதம் ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது. என்னென்னா, ஒரு மிகப்பெரிய மாற்றம், கிரக மாற்றம், சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது. திருக்கணிதப்படி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அது நடந்திருந்தாலுமே கூட, 1.25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தாலுமே கூட, இந்த சனி பயிற்சி ரொம்ப முக்கியம். காரணம்னா, வாக்கியப்படி நடக்குது, கோவில் அனுஷ்டானங்கள். ஏன்னா கோவிலில் நடக்கக்கூடிய எல்லா பூஜைகளும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தான் நடைபெறுகிறது. அப்போ சாமிக்கு சாநித்தியம் எப்போ கூடும்னா, இந்த மாதிரியான வாக்கியப்படி நடக்கக்கூடிய பெயர்ச்சிகள் தான் சாமிக்கு சாநித்தியம் கூடும். அப்போது இந்த மார்ச் மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான, கவனம் செலுத்தக்கூடிய, உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு மாதம். எல்லாருக்குமே, உங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே ஒரு உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய மாதம். அதுவும் அந்த சனி பகவான் தன்னுடைய வீட்டிலிருந்து குருவுடைய வீட்டுக்கு போகிறார். இது சுபத்துவமான பெயர்ச்சி, நம்ம அப்படி கூட சொல்லலாம். இது ஒரு சுபத்துவமான பெயர்ச்சி, தப்பு கிடையாது. குருவுடைய வீட்டுக்கு போகிறாரு, குரு கேந்திரத்தில் இருக்க போகிறாரு, குரு திரிகோணத்தில் இருக்க போகிறாரு. குரு பெயர்ச்சி ஆனாலுமே கூட திரிகோணத்தில் இருக்க போகிறாரு, சனியோட தொடர்பை ஏற்படுத்திக்க போகிறாரு. அப்போ பொதுவாக இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்லா இருக்க போகுது. நம்ம யாராக இருந்தாலும், எந்த ராசியாக இருந்தாலும், இந்த சனி பயிற்சியை பாருங்கள். இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடக்குது. ஆனால் மார்ச் 15ஆம் தேதி சூரியன் வந்த உடனே சனி பகவான் அஸ்தங்கமாகி விடுகிறார். அப்போ மார்ச் மாதம் பூரா சனி செயலிழந்து இருப்பார். அப்போ யாருக்கெல்லாம் இந்த சனி பகவானால் பிரச்சனை இருக்கோ, மேஷராசி என்பர்கள், ரிஷபராசி என்பர்கள், சிம்மம், கன்னி, விருச்சகம், தனுசு, கும்பம், மீனம், யாருக்கெல்லாம் இந்த சனி பகவானால் பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாருக்குமே கூட இந்த மார்ச் மாதம் நல்லா இருக்க போகுது. ஏன்னா சனி பகவான் அஸ்தங்கம், செயலிழந்து விடுவார். அவரால் யாருக்கு இம்சை இருக்கோ, சனியால் யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஃபேவரபுளாக மாறிடும். சரி, அப்போ சனிக்கு நன்மை செய்யக்கூடிய ராசிகள்னு ஒரு 4 பேர் இருப்பாங்களே, மிதுனம், கடகம், துலாம், மகரம். அவங்களுக்கும் எந்த பாதகமும் சாதகமும் இல்லை, பாதகமும் இல்லை. அப்போ ஓவராலாக நம்ம பார்க்கும்போது இந்த மார்ச் மாதம் நம்ம எல்லாருக்குமே, 12 ராசி அன்பர்களுக்குமே சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. அதோடு மட்டுமல்ல, முக்கியமான வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதம். அதே முக்கியமான மாற்றங்கள்னு சொல்கிறோம். சனி கொடுப்பார், யார் தடுப்பார்? சார், சனி பகவானாக பார்த்து ஒரு நல்லது செய்கிறாருன்னா அது யாரும் தடுக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல இடத்தில், உயர்ந்த ஸ்தானத்தில் சனி பகவான் பெயர்ச்சி அடையக்கூடிய மாதம் இந்த மார்ச் மாதம். அதோடு கூடிய குருவுடைய வீட்டில் சூரிய பகவான், அதே போல் அவரோட சுக்கிரன், இந்த செவ்வாயும் ராகுவும் புதனும் மட்டும் கும்பத்தில் இருக்காங்க. மீது 5 கிரகங்கள் மீனராசியில் போய் உட்காந்துக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த கிரக அமைப்புகளை வைத்து ஓரளவு சொல்லிட்டேன், எல்லாருக்குமே நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது, என்ன
முக்கியமாக என்ன விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாருங்கள். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசி அன்பர்களே, 9ஆம் இடத்தில் 5-9 திரிகோணத்தில் விருச்சக ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவானுக்கு 9ஆம் இடத்தில் யாருங்க? விருச்சக ராசி. இன்னொரு 3 மாதம் போச்சுன்னா விருச்சக ராசிக்கு 9ஆம் இடத்தில் 5ல் சனி 9ல் குரு. எழுதி வைத்து கொள்ளுங்கள் விருச்சக ராசி அன்பர்களே, இந்த 2026 மேக்சிமம் உங்களுடைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் மாயமாக மறையும். இந்த கடன் பிரச்சனை எப்படி மறையுதுன்னே உங்களுக்கு தெரியாது, மாயமாக மறைஞ்சிரும். அது ஒரு மேஜிக் டூல் மாதிரி இருக்கும். எப்படி சாமி அடையும்? எனக்கு 30 கோடி கடன் இருக்குது, அடையுமா? ஒருத்தர் கேட்பார். உடனே விருச்சக ராசி தொழில் செய்கிறாங்க, ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்குறாங்க, ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு 28 கோடி 30 கோடி கடன் இருக்கு சாமி, எப்படி அடைச்சிருவீங்களா? மாயமாக மறையும், காணாமல் போயிடும், கடன் காணாமல் போயிடும். தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தொழில் சூப்பராக இருக்க போது வெற்றி மேல் வெற்றி கிட்டும். தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்க போது, வரவு செலவுகள் அற்புதமாக இருக்க போது, டிரான்சாக்ஷன் நல்லபடியாக இருக்க போது. சார், பொதுவாக அந்த விருச்சக ராசின்னு எடுத்துக்கிட்டாலே 5-9 திரிகோணங்கள், கோணங்கள் வலுத்திருக்குமே. ஆனால் அவங்களுக்கு ஒரு நல்ல ராஜயோகம் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த நாட்டில் வசிப்பவராக, ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், அல்லது வெளிநாடுகள், கனடா, அயர்லாந்து, ரஷ்யா, ஜெர்மன், இஸ்ரேல், இன்னும் பாலஸ்தீன நாடுகள், இஸ்லாமிய நாடுகள், அல்லது யூகே, யுஎஸ், ஐரோப்பா கண்ட்ரி, கான்டினென்ட், சவுத் ஆப்பிரிக்கா, இங்கே எங்கே இருந்தாலும் சரி, நைஜீரியா, அது சிங்கப்பூர், மலேசியா, நீங்கள் உலக நாடுகளில் இந்த பூமியில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான். விருச்சக ராசியாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் விருச்சக ராசிக்கு நல்ல யோகம், நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. இந்த மார்ச் மாதத்திலிருந்தே அதுக்கான நல்ல நேரம் தெரியும். உங்களுடைய கஷ்டங்கள் குறையும். எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும், கடன் மெயினாக விருச்சக ராசிக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். வம்பு வழக்குகள் குறையும். டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும். வரவு செலவுகள் அதிகரிக்கும். டிரான்சாக்ஷன் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும். விருச்சக ராசி அன்பர்களே, என்னால் கடன் சமாளிக்க முடியல சாமி, நான் செக்கு பவுன்ஸ் ஆகியிருக்கு, அது ஒரு பக்கம் கேஸ் நடக்குது, இல்லைனா அதிகாரம் பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க தொழில் செய்கிற இடத்துல, அப்போ அந்த மாதிரிலாம் வம்பு வழக்குகள் இருக்குமே. ஆனால் வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, இல்லைனா இடப்பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், மெயினாக ஃபேமிலி ரிலேட்டடாக வரக்கூடிய அசட்டு இடப்பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், இல்லை நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு இடம் வாங்கியிருக்கீங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய வில்லன் டாக்குமெண்ட் சரியில்லாமல் இருக்கிறது, சம்திங் ராங், இல்லை ஆக்குப்பை பண்ண முடியாமல் இருக்கிறது, உள்ளே போக முடியாமல் இருக்கிறது, அதை சுவாதீனப்படுத்த முடியாமல், அதை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான இடப்பிரச்சனைகள், டாக்குமெண்ட் ப்ராப்ளம், அல்லது சொத்து பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள், அல்லது வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய ப்ராப்ளம், வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகள். நீங்கள் வேலையில் நிம்மதியாக இல்லை சாமி, எனக்கு வேலை செய்கிற இடத்துல நிம்மதி போச்சு, என்னுடைய பாஸ் என்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாரு, அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமே. ஆனால்
கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே. இந்த மார்ச் மாதத்திலிருந்து எல்லாமே கால நேரம் கைகூட போகுது. அதே போலத்தான் திருமண யோகங்கள், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளி போன திருமணங்கள், விருச்சக ராசிக்கு திருமண யோகங்கள் கைகூடும். மெயினாக செகண்ட் மேரேஜஸ், ஒரு முதல் திருமணம் நடந்தது, டிவோர்ஸ் ஆகிடுச்சு, குழந்தைங்க இல்லை, ஒரு 38 வயசாகுது, பெண் பிள்ளைங்க 40 வயசாகுது, 36 வயசாகுது, ஒன்றும் கவலை வேண்டாம் என் அன்பு தங்கைகளே. ஒரு நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. அப்போ செகண்ட் மேரேஜஸ், அதே போல் வயோதிக திருமணங்கள், 40 வயசு, 44 வயசு, 54 வயசில் நடக்கக்கூடிய வயோதிக திருமணங்கள். ஏன் திருமண வயோதிக திருமணங்கள்னு சொல்கிறேன்? சனின்னு சொன்னாலே செகண்ட் ஹேண்டுன்னு தான் அர்த்தம். அவர் முதல் கிடையாது. ஒரு சனி வலுத்திருப்பார், ஆனால் அவங்களுக்கு செகண்ட் மேரேஜஸ், ரகசிய திருமணம் இருக்கும். ராகுவும் சனியும் சேர்ந்துட்டார்னா ரகசியமாக வச்சுருக்காருன்னு அர்த்தம். கூட கேது சேர்ந்து செவ்வாய் சேர்ந்துட்டார்னா பப்ளிக்காக வச்சுருப்பாருன்னு அர்த்தம், ஊர் அறிய வச்சுருப்பாருன்னு அர்த்தம். செவ்வாய் சேர்ந்துட்டா தைரியம் வந்துடும். சனியும் ராகுவும் சேர்ந்துட்டா திருட்டுத்தனமாக வச்சுருக்காருன்னு அர்த்தம், யாருக்கும் தெரியாமல் வச்சுருக்கு. கேது தெரிஞ்சால் ரகசியமாக வச்சுருக்காருன்னு அர்த்தம், அவங்களுக்குள்ளேயே ரகசியமாக இருக்கும், ஒரு வீட்டுக்கு ஒரு தெரியாமல். அப்போ இந்த சனி அப்படின்னு சொல்லும்போது அது இரண்டாவது திருமணம். முதல் திருமணத்தில் பாதிக்கப்பட்டவங்க, அல்லது முதல் குழந்தை பிறக்காமல் இருக்கிறவங்க, இல்லை முதல் குழந்தை அபார்ஷன் ஆகிடுச்சு, இல்லை முதல் ஐவிஎஃப் எனக்கு சக்ஸஸ் ஆகலை, அப்புறம் ஒவ்வொன்று அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் சண்டை போட்டு 4.5 லட்ச ரூபா கொடுத்து ஏமாற்றிட்டாங்க சாமி. எவ்வளோ அன்பர்கள் நம்மக்கிட்ட வராங்க, ஆரோக்கிய குறைவு ஐவிஎஃப்பில் தோற்று போயிட்டு. இங்கே நம்ம கோவிலுக்கு ஒரு 10,000 ரூபா 5,000 ரூபா செலவு பண்ணி ஒரு பூஜை பண்ண எனக்கு ஒன்றுமே நடக்கலையேன்றாங்க. 4.5 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கட்டி ஏமாந்துட்டு வராங்க, ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை, ஒரே வார்த்தை. அப்போ அந்த மாதிரியெல்லாம் இருக்குமே ஆனால், கஷ்டங்கள் இருக்குமே ஆனால், அவர்கள் எல்லாருக்கும் கூட விருச்சக ராசியாக இருப்பார்களே ஆனால் இந்த மாதம் கை கொடுக்கும். அது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது திருமணமாக இருக்கலாம், செகண்ட் மேரேஜஸாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி கடன் சுமைகளாக இருக்கலாம், ஆரோக்கியம் ஹெல்த் விஷயமாக இருக்கலாம். இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும், கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே. அப்போ நீங்கள் ஜெயிக்கணுமா? எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது சாமி, நீங்கள் சொன்னது கரெக்டு, சரி எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நான் இதை ஜெயிப்பேனா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம். இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் நம்ம எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னா, இந்த சனி பெயர்ச்சி இருக்குது, செவ்வாய் பெயர்ச்சி இருக்குது, சுக்கிரன் பெயர்ச்சி இருக்குது, சூரியன், 3 கிரகங்கள் மாறுது, 4 கிரகங்கள் மாறுது. சூரியன் மீனத்துக்கு போகிறாரு பங்குனி மாதம், சூரியன் பெயர்ச்சி இருக்குது. காலபுருஷனுக்கு 12வது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன், அரசியல் மாற்றங்கள் நிகழும். அதே போல் செவ்வாய், அதிகாரங்கள் இடமாறும். காவல்துறை அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், இதெல்லாம் கூட இடமாற்றங்கள். நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு இடமாற்றங்கள். அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். ஆமாம், உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பதவி அதிகாரம் இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக, இல்லைன்னா பெரிய சிக்கலில் போய் நீங்கள் மாட்டி கை கட்டி யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு, யாரோ ஒருத்தருடைய திமிருக்கு நீங்கள் தலை குனிச்சு கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியம், நிர்பந்தம் ஏற்படும். அப்போ அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் இவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முடியல 2 நாள் லீவ் போட்டுக்கணும். அப்போ இதை போல் உங்களுடைய ஒவ்வொரு கேள்விக்கும், இது மாதிரி எல்லாருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கலாம். திருமணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், மெயினாக வேலை சம்மந்தப்பட்ட ஜாப் கிடைக்குமா, 40 வயசு 46 வயசு எனக்கு புதுசாக வேலை கிடைக்குமா, ஜாப் இல்லாமல் இருக்குது, ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய கேள்விகள்,
திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம். ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது இன்னும் கூட தெளிவாக நம்மளால் ஒரு பதில் சொல்ல முடியும். இன்றைக்கி தான் நடக்கும், இத்தனாம் தேதி நடக்கும், நம்ம தேதியிட்டு கூட நம்மளால் ஒரு ஊர்ஜிதமாக ஆணித்தரமாக நம்மளால் பதில் சொல்ல முடியும். அதுக்கான பரிகாரங்கள் காண முடியும். அந்த பரிகாரங்கள்லாம் செய்யும்போது தான் அந்த கெட்ட நேரங்கள்லாம் விலகி நல்ல நேரங்கள் ஆரம்பித்து தெய்வ அனுகூலத்தோடு வாழ்வாங்கு வாழ முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நமச்சிவாயம். ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.